ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்மளுடைய ஸ்கின் கேர் சேலஞ்சிங்கோடைய டே 11. இன்றைக்கி ஒரு சூப்பரான பேக் தான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, அரிசி மாவு இருக்கு இல்லையா? அரிசி மாவு தான். ஆல்ரெடி நம்ம அரிசி மாவு வச்சு நிறைய பார்த்துருக்கோம். ஆனால் அரிசி மாவு வந்து நல்ல டேன் ரிமூவ் பண்ணி கொடுக்கும். நமக்கு ஸ்கின் க்ளோனஸ்க்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அரிசி மாவு கூட அரிசி வடித்த கஞ்சி இருக்கு இல்லையா? பாருங்கள், அரிசி வடித்த கஞ்சி கிளாஸில் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து கொரியன் ஃபேஸ் மாஸ்க். அவங்க வந்து நிறைய இந்த வந்து ரைஸ் ஊற வச்சு வாட்டர், இந்த வடித்த கஞ்சி இதெல்லாமே நிறைய ரைஸ் ப்ராடக்ட்ஸ் வந்து நிறைய யூஸ் பண்ணுவாங்களாமா. அதனால் ஸ்கின் வந்து க்ளோயாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய சேனல்ஸ் நிறைய பேர் வந்து இதை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம மட்டும் ஏன் இதை விடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். எனக்கு நல்லா பெஸ்ட்டாக தான் ரிசல்ட் கொடுத்துருக்கு. ஸோ இந்த ஸ்டெப்பு தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். ஸோ அரிசி வடித்த கஞ்சி எடுத்திருக்கேன், அரிசி மாவு, இது ரெண்டையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து உங்கள் ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு டைட்னஸ் கொடுக்கும், டல்னஸ் வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். முக்கியமாக இந்த 1 மந்த்தாக வந்து இந்த 30 டேஸில் வந்து நம்ம ஸ்கின் டேன் வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும், பிம்பிள்ஸ் வந்து கம்மி பண்ணணும். ஓகேங்களா? இந்த பிம்பிள்ஸ் கம்மி பண்ணுறதுக்கு வந்து நான் நிறைய இன்டெக்ஸ் வந்து சொல்லியிருந்தேன். அதெல்லாமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரெகுலராக சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டுக்கோங்க, ஆனால் நிறைய தண்ணி குடிச்சிக்கோங்க. பிம்பிள்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும். எனக்கு இங்கே இருக்கிற பிம்பிள்ஸ் பாதி குறைஞ்சிருக்கு. இது ரொம்ப பெருசாக இருந்துச்சு, இப்போ பாருங்கள் நல்லாவே ரெடியூஸ் ஆகிருக்கு. ஸோ இதை வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி எந்த அளவுக்கு உங்களுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நிறைய சேனல்ஸ் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த அரிசி மாவு பேக் வந்து நிறைய போட்டிருப்பாங்க. இதை வச்சு க்ரீம் எல்லாம் கூட செஞ்சு வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. உண்மையாகவே அதெல்லாம் நல்ல ஒரு பெஸ்ட்டு ரிசல்ட் வந்து கொடுக்குது. ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா க்ரீமியாக இருக்குது. ஸோ ரொம்ப திக்காலாம் வேணாம், ரொம்ப வாட்டரியாகவும் வேணாம், நார்மலாக வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்ளை பண்ணிக்கலாம் ஃபேஸ் ஃபுல்லாக. ரொம்பவே ரொம்ப ஃபேஸ் ஃபுல்லாக உங்களுக்கு ரொம்ப கருத்து இருக்குது, ரொம்ப டேன் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து அரிசி மாவும் உளுந்து மாவு இருக்கு இல்லையா? இல்லைன்னா நீங்கள் வீட்டில் மாவு வந்து அரைச்சி வச்சுருப்பீங்க இல்லையா? அதை வந்து டெய்லியும் முகத்தில் வந்து டெய்லியுமே அதை போட்டு நீங்கள் ஃபேஸ் வாஷ் வந்து பண்ணிக்கோங்க. இந்த சோப்பு அதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக, ஃபேஸ் வாஷ் எல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக அதை நீங்கள் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லாவே டேன் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ ஃபேஸ் அண்ட் நெக் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு சேம் ஒரு 20 மினிட்ஸ் வச்சுக்கலாம். இது வந்து ஃபுல் பாடிக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எங்கெங்கெல்லாம் டேன் ஆகிருக்கும் எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிக்கோங்க. ஓப்பன் போஸ் இருக்கிறவங்க வந்து நீங்கள் அடிக்கடி இந்த ரைஸ் ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே ஓப்பன் போஸ் வந்து ரெடியூஸ் ஆகும். எனக்கு ஃபுல்லாக ஓப்பன் போஸ் தான். ஸ்கின் வந்து ஃபஸ்ட்டெல்லாம் வந்து பிம்பிள்ஸ், ஆக்னி வந்த அந்த தழும்பு, அந்த மார்க்ஸ் எல்லாம் இந்த இடத்துல வந்து போகவே இல்லை, ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் ஆகிட்டு வருது. ஸோ இதை வந்து நீங்கள் வீக்லி 2 டைம்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி பேக் போடுறது. ஆனால் நீங்கள் வந்து பேக் மட்டும் அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். வீக்லி 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் யூஸ் பண்ணுங்கள். டெய்லியும் வந்து நீங்கள் இதை வந்து லைட்டாக ஃபேஸ் வாஷ் மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணி வாஷ் பண்ணும்போது இன்னும் நல்லா பெனிஃபிட் இருக்கும். ஏன்னா பேக் வந்து நம்ம ரெகுலராக டெய்லி வந்து பேக் வந்து அந்தளவுக்கு போட்டால் வந்து ஸ்கின்னுக்கு நல்லதில்லை. ஸோ அதனால் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, சும்மா இப்படி போடுறீங்க அப்படின்னா வாஷ் பண்ணிக்கோங்க. போட்டிங்க உடனே வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி போட்டு கொஞ்சம் நல்லா ஒரு 2 நிமிஷம்
ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி மசாஜ் கொடுங்க. ஏன்னா, அந்த அளவுக்கு ஸ்க்ரப்பிங்கா வந்து இருக்காது. நல்லா மாவு வந்து நல்லா சாஃப்ட்டா தான் இருக்கும். ரைஸ் ஃப்ளார் வந்து ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும். பாருங்க, இந்த மாதிரி வந்து நீங்க மசாஜ் பண்ணிட்டு, சும்மா லைட்டா ஜென்டிலா மசாஜ் பண்ணிட்டு, நீங்க வாஷ் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு ஃப்ரெஷ்னஸ் வந்து உங்களுக்கு டெய்லியும் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும். ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சுட்டு நான் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஃபுல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். நல்லா குளிச்சுட்டே வந்தாச்சு. ஏன்னா கைக்கும் சரி, ஹேருக்கும் சரி இந்த மாஸ்க் மட்டும் தான் நான் போட்டிருந்தேன். ஸோ பாருங்க, நல்லா சூப்பரா என்னோட கை இந்த கலருக்கும் இந்த கலருக்கும் பாருங்க, ரொம்பவே எனக்கு வந்து டேன் ஆயிருக்கு. ஸோ அதனால தான் இந்த மாஸ்க் வந்து நான் ஹேருக்கும் சேர்த்து அப்ளை பண்ணேன். ஹேருக்கு வந்து இந்த அரிசி கஞ்சியும், அரிசி மாவும் வந்து ஒரு நல்ல ஒரு பூஸ்டிங்கா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நம்ம என்ன அப்ளை பண்ண போறோம், என்ன மாஸ்க் அப்ளை பண்ண போறோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு லைக் போடுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ. இந்த 30 டேஸோட நாளைக்கு வந்து 12th டே, ஓகேங்களா? ஸோ நாளைக்கு ஒரு சூப்பரான ரெமிடியோட வரேன். ஸோ தேங்க் யூ.